சிலு சிலு சிலுவின காத்து பக்க வர வர உருகுது நாத்து புது புது வரிகளை போட்டு அது படிக்குது பருவத்து பாட்டு ஒரு நீசம் ஒரு பாசம் அந்த காத்தும் நாத்தும் நீதானா மாமணி சிலு சிலு சிலுவின காத்து பக்க வர வர உருகுது நாத்து புது புது வரிகளை போட்டு அது படிக்குது பருவத்து பாட்டு வாய்க்காலும் வயலும் சாட்சி மாமாவே நான் ஓயாம ஒண்ணு எண்ணி திரும்பானமாந்தா வடக்கால போகும் காத்தே நாள்தோறும் நானே உனக்காக தூது விட்டு தினம் மூஞ்சு போனே நீங்காத ஆசை நோயாச்சு பூங்காத்தோம் இப்போதியாச்சு மனநாள் வந்து கூட வேண்டும் மாலை சூட வேண்டும் சீனு சீனு சீனுவின காத்து பக்க வர வர உருகுது நாத்து புது புது வரிகளை போட்டு அது படிக்குது பருவத்து பாட்டு எங்கேயும் பொழப்ப தேடி போகாதே மாமா நாள் பார்த்து பரிசம் போடு நாளாச்சு மாமா என்ன நீ காதல் பண்ணு அதுதான் உன் வேலை பண்ணாட்டி போயா என்று விடமாட்டியாளு நான் பூசும் மஞ்சள் நீதானே நீ பூசும் சோப்பு நான் தானே பொதுவா அன்ப காட்டு மாமா சாவ வாட்டலாமா சிலு சிலு சிலுவின காத்து பக்க வர வர உருகுது நாத்து புது புது வரிகளை போட்டு அது படிக்குது பருவத்து பாட்டு ஒரு நீசம் ஒரு பாசம் அந்த காத்தும் நாத்தும் நீதானா மாமணி சிலு சிலு சிலுவின காத்து பக்க வர வர உருகுது நாத்து புது புது வரிகளை போட்டு அது படிக்குது பருவத்து பாட்டு பாலும் என்ன பொட்டிக்காரே நான் போயிட்டு எங்க மாமாவை கூட்டிட்டு வரேன். தேனும் எட்டு பட்டுச்சு மையெல்லாம் எம்மா கட்டி காக்கு வீர அண்ணே தம்பி வா கோபப்படாம போங்க நம்ம ஊர் தான் இங்க வாங்க அண்ணே அதே கலப்பம் சூத்திய பட்டி தானே வாங்கண்ணே அண்ணே சத்தியமா அந்த ஊர் தாங்க எட்டு பட்டுச்சு மையெல்லாம் எம்மா கட்டி காக்கு வீர மகே எட்டு பட்டி சீமையெல்லாம் எம்மா கட்டி காக்க வீர மகன் சுட்டு புள்ள தங்கத்தை போல நான் ஊருக்கெல்லாம் செல்ல மகன் காடுகரகாவ செஞ்சு சோறு தண்ணி தான் கொடுப்பேன் காடுகரகாவ செஞ்சு சோறு தண்ணி தான் கொடுப்பான் ஊருக்கெல்லாங்காவ கத்து உசுர போல தான் நினைப்பேன் ஊருக்கெல்லாங்காவ கத்து உசுர கூட தான் நினைப்பான் சிங்கரசகம் படுத்த சிங்கம் புலி தான் உறங்கும் ரசகம் படுத்தா சிங்கம் புலி தான் உறங்கும் காடுபட்ட பூமி எல்லாம் களவாணி பயாடங்கும் காடுபட்ட இடமெல்லாம் களவாணி பயனடுக்கும் ஏர்முடிக்கு சம்சாரிக்கு ஏர்முடிக்கு சம்சாரிக்கு தொல்கொடுக்கு முத்த மகே ஊருக்குள்ள பொண்ணுக்கெல்லாம் கொடுக்கு அண்ணன் தம்பி எட்டு பட்டி சீமையெல்லாம் எம்ம கட்டி காக்க வீர மகே சுட்டு புள்ள தங்கத்தை போல நான் ஊருக்கெல்லாம் செல்ல மகே காடுகரகாவ செஞ்சு சோறு தண்ணி தான் கொடுப்பேன் காடுகரகாவ செஞ்சு சோறு தண்ணி காடுகரகாவ செஞ்சு சோறு தண்ணி தான் கொடுப்பேன் ஊருக்கெல்லாம் காவ காத்து உசுர போலதான் இருப்பேன் உசுர்காரில் காவ காத்து உசுர கூட தான் கொடுப்பான்
ராஜாகம் படுத்தா சிங்கப்பூலி தான் உறங்கும். ராஜாகம் படுத்தா சிங்கப்பூலி தான் உறங்கும். காலுப்பட்ட பூமி எல்லாம் களவாணி போய் அடங்கும். காலுப்பட்ட பூமி எல்லாம் களவாணி பயனடுக்கும். எருமுடிக்கு சம்சாரிக்கு இவன் தோல் கொடுக்கு முத்த மகன். ஊருக்குள்ள பொண்ணுக்கெல்லாம் கொடுக்கு அண்ணன் தம்பி. தந்தானே அட கூட்டம் பூரா போயிருச்சு. ஏன்னா நிறைய எக்கோ கட் பண்ணு மங்காளி. நான் வரும்போது எப்பயுமே இந்த ஊரை பற்றி விசாரிப்பேன். கலவன் ஜோத்தியம்பட்டி கிராமம் எப்படி, அங்கே உள்ள ஆளுக பழக்கத்துக்கு அப்படின்னு கேட்பேன். வர்ற ஊருக்காரர்கிட்ட கேட்கும்போது சொல்லுவாங்க, அவங்க வந்து ரோசக்காராக சொல்லு வாக்கு தப்ப மாட்டாங்க, சொன்னதைத்தான் செய்வாங்க, செய்கிறதைத்தான் சொல்லுவாங்க. சூத்தியம்பட்டி நல்ல நியாயத்துக்கு கட்டுப்பட்ட கிராமம்னு சொன்னாங்க. அதை நான் இன்னைக்கு தெரிஞ்சுக்கிறேன்னு ஆசைப்பட்றேன். பேசின தொகையை நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா திரும்பி பார்க்காம போயிடுவீங்கயா. நான் கட்டி காத்த என் சிமெண்ட் கம்பெனி மழை பெஞ்சு கரைஞ்சு வச்சாடா. ஐயா அங்கிட்டு இருக்க ஆளுங்க அங்கிட்டு வாங்கய்யா. கலவை முரேஷ் அண்ணே, சத்தியமூர்த்தி அண்ணே, ஆளை காணாமே இங்கிட்டு இருக்கியா. அடுத்த ஒரு நாடகத்துக்கு பப்பரப்பேன்னு படுத்து கிடக்க ஒவ்வொரு நாடகத்துக்கு ஒதுங்கிட்டியா ஐயா. கடலில் புதுசாக ஒதுங்கின மீன் மாதிரி ஒதுங்கிட்டியே ஐயா. 2000 பைக் இருக்கும். இப்போ பாரு, ஒரு ஷாப்பில் வால்ட்டி பிடிங்கி கிடக்கிற வண்டி மாதிரி 4 கிடக்கு. இபி முரேஷ் அண்ணே போஸ்ட் மரத்தில் ஏறுப்பா, வயரை எடுத்து உன் கவட்டுக்குள்ளே போட்டு விடுறேன். என்னத்தை நீ பருப்பு வேகலையாடா. 15 சிலிண்டர் காலியாகிடுச்சு, இன்னும் பருப்பு அரை வேக்காடாக தானே கிடக்கு. கதைக்கு வர்றேன். செய்தி விடி 2 ரூபாய்க்கும், திப்புளி 1 ரூபாய்க்கும் சேமியா பாக்கெட் ஒன்றுங்க அம்மா வாங்கிட்டு வச்சுருச்சு. ஏன்டா முண்டை வானே வானேன்னா நான் மளிகை கடைக்கார மாதிரி கூப்பிட்றேன். கதைக்கு வானே. கதைக்கா எங்கள் அப்பா பேரை சொன்னா இந்த இடியை வெளுத்தாட்டிட்டா இல்லை. எங்கள் அப்பா பேரை சொல்கிறதுக்குள்ளே டஸ்ஸுன்னு ஏப்பாய் ஈப்பி இங்கிட்டு வா, நத்திந்துவுன்னு நம்ம பெரிய 12 கோடியை புதுக்கோட்டையில் வட்டிக்கு விட்டு காசு தராத மாதிரி தான் தெரியுவேன். போ இன்னும் நீ போலையா தலைவா. பேர் என்ன? இரு பேர் என்ன? கருப்பியா எம்சார். யாரு பேருக்கு அர்ச்சனை பண்ணணும்? இருங்க, அம்பாளுக்கு அலங்காரம் நடக்குது பாரு. அம்பாளை கும்பிடு. ஓம் பிரிதிரம் ஸ்ரீம் திரேந்திரம் சுவந்திரமாதபராஸ்வா ஓம் பித்ருதிர்பா சுமாதிரமாதா ஓம் கிரேம்தா. மாலையை போட்டு விட்டு பிரசாதம் கொடுத்து விடு. தாத்தா பேர் என்ன? கருப்பியா புத்திர சேபதா கங்காணி சோத்ரா எம்பி சாமி உத்தரவுத்ரா ஓம் புத்திரமதிரா குரவதனஸ்ரா துருதிபரோடமதிரா சுமாதிரா. உங்கள் வீட்டுக்காரம்மா பேரை சொல்லுங்க. என் வீட்டை பற்றி பேச வேண்டாம். ஓம் கிரப்தா. ஓகே, என்ன பாட்டு? என்ன நினைச்சு பாடணும். இப்போ பாடுறேன். என்ன நினைச்ச நீ என்ன நினைச்ச உன் பூர்வ ஜம்மா புண்ணியம்மா உன்னை அடைஞ்ச. தள்ளி விட்டுருவேன், போயிரு போப்பா. அப்போதான் பாடின இல்லை. நான் எல்லாத்துக்கும் பாட்டு எழுதுறதுக்கு நான் வைரமுத்தா, நான் வேப்பமுத்து. ஓ அவற்றை சிட்டையில் ஒரு பேப்பர் எடுத்து அந்த சரக்கு என்ன சரக்குன்னு எழுதி வாங்கடா. ஏன்னா நம்ம விசேஷத்தில் சரக்கு கேட்குறாங்க, கொடுத்த சோறில் போதை இறங்கிடுச்சுன்னு வந்து மறுபடியும் ஒரு கோட்டு கேட்குறாங்க. இது பரவாயில்லையே, 9லேருந்து இன்ன வரைக்கும் இறங்கலையே. எதுவும் சரக்கில் குருண மருந்தை போட்டு குடிச்சு விட்டியா? ஐயோ, உங்கள் தாத்தா தானே? தாத்தா கொஞ்சம் பொடி கொடு. ஏ பேரா அந்த தடியடு. தாத்தா தடியை எடுக்கையில் பொடிய பறக்க விட்ட தாத்தா அடங்கோத்தா. தாத்தா இலை ஏன்டா நீ லூஸ் ஆக்கி விட்டிய? அது தூக்கத்தில் யார் எழுப்பி விட்டது? எது சித்தரம்பு எது வெதருக்கு கூட கடிச்சு பிடிச்சா?
சங்கத்தமிழ் பாட்ட நீ எடுத்து சொல்லு, சுத்தியம்பட்டி கண்டே நீ எரிந்து நில்லு, நாடகத்தில் நடித்தார் உங்க தாத்தா. நாடகத்தில் நடித்தார் உங்க தாத்தா. அவர் செத்ததுக்கு காரணம் நீ ஏதா. இவனை எடுத்தேன் செத்துருப்பார் போல. அதை ஏதாவது பண்ண முடியுமா ஐயா? பாண்டியூர்ல வெட்டிருங்க. எத்தனை தடவை பாட்டு அதில் அப்படி பார்த்தா ஒவ்வொரு ஆளும் அவங்க தாத்தா பாட்டையும் பேரை எழுதிட்டு வாங்கப்பா. இந்த நாடகம் முடிய 2028. ஐயோ நம்மன்னு அரிக்குதே. எங்க அப்பா அப்பா பெரிய தாலி பவுன்சர் போ ரைடு போனா 10 பேர் அடிச்சு ஆக்கிற மாதிரி வருவேன். சீச்சி சீச்சி குமார் என் தம்பி உட்காருப்பா. ஒத்தரவா தர மாட்டேன், பேரை சொல்ல சொல்றேன். சீச்சி குமாரி. சீச்சி சீரனுண்ணி சீரனுண்ணி புட்டுக்கான பாட்டு போதுமா? சீச்சி சீரனுண்ணி சீரனுண்ணி చీచి చీరను నీచి మెందు బతన కంటన మంటన కంటాలి మగలే మర్గు బతన గర్గు బతన అంగటు కూతున్న మగ మరి మేరి వచ్చిన గందక మన కబట్ల కడిచిదనో ఏంటా ఇన్ని లూస్ ఆకిరియా నా తమిళనాడా இல்ல ஹிந்திக்காரனாடா பகா ஜகா எக்கோ குறை குறிஞ்சி நாட்டினுடைய அரசன் எங்க ஆத்தாவுடைய புருஷன். ஏன்டா நாசமா போக டைலாக பூரா அடிச்சு. எங்க அப்பா ரோட்ல நடந்து போனார்னா எல்லாரும் செருப்பை கழட்டுவாங்க அடிக்கிறதுக்கா. தம்பிக்கு வாவேன் நாட்டினுடைய அரசன். இந்த வாக்குடு ஓட்டேன் கண்டுக்குட்டி ஓட்டாத மாதிரி ஓஹோ நான் ஆரம்பம் பனியே விழுகலை. யாருக்குடா அந்த குள்ளா? நீ போட்ட முக்காடு இங்கே வடக்கதெல்லாம் வச்சு படுக்காதடா வாரிட்டு போயிருந்தே. தெக்கதெல்லாம் வச்சு தெருவாக்கி விட்டானே சொத்தியம்பட்டி கலையரங்கத்தை. அருமையே இல்லாத கூட்டத்துக்கு யாருக்குப்பா எக்க வைக்கிறேன்? தூரத்தில் இருக்க குழாயை கழட்டிட்டு எங்கிட்டாவது போனால் கூட புண்ணியம் நானும் வரேன் வா போவான். எங்க அப்பா வேற நம்பிராஜன் கடு 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 நத்திந்து கேரளா ஜண்டை மேல ஓனர் மாதிரி தான் அடிப்பேன். ஒரு சத்தம் மசர் வெளியே கேட்க மாட்டேங்குது. என் தாயின் கோயிலை காக்க மறந்த பாவியடி கிளியே. நல்லா இருக்கு இந்த பாட்டு. வசனம்டா. எங்க அம்மா உன் பிள்ளைய பெற்று விட்டுட்டு இப்படி ஊர்ல கூட்டம் இல்லாத ஊர்ல எல்லாம் பர்ஃபார்மன்ஸ் பண்ண வச்சுட்டியா அம்மா? நான் எந்த கோயிலில் போய் மசரை வளைக்க? அது எங்க சின்னம்மா மாத்திரை ஓடாம வந்துருச்சு. நீ எந்திரிச்சு போறியா உன்னை எரியவா? உன் பிள்ளை இப்படி கஷ்டப்படுறனே தாயே. இவன் சிரிக்கிறானா அழுகிறானாடா? இரு உன் குழந்தையா வருவா அத்தோட ஜீவத்தோட. எங்க அப்பா பேரு நங்கை மோகனி. என்ன அப்பா பேர் நங்கை மோகினியா? ஐயோ அந்த லூசுனால எனக்கு இப்படி ஆகி போச்சாடா. என்னடா நெஞ்ச வலிக்குதுல. எங்க அந்த சிங்கம் பார்த்து அதை கட்டி போடுங்கப்பா. 10-15 பேரை வெட்டிடாம. இப்போ சட்டத்திட்டம் வேற மாதிரி இருக்கு. ஊருக்குள்ள ஒரு வய உன்னை மதிக்கலை, நானாவது மதிச்சு மேடையில் ஏத்தினேன். அம்மா பேரு நங்கை மோகினி. ஏ விடு பெண்ண மொட்டை நாக்கு சொன்னதுனால என்ன பண்ண போறிய? என்கிட்ட உங்களை சிரிக்க வைக்கிறேன். உண்மையிலே மறந்து வச்சாடா. விட மாட்டேன். ஏத்தா நீ என்னத்தா? நைட்டு 1 மணிக்கு உட்காந்து கட்டில் இப்படி உட்காந்து சிரி கேன்னு சரி மாடெல்லாம் முளைக்குச்சி முடிக்கிட்டு போட்டோம். உன் புரிஞ்சன் கட்டில் விட்டு விழுந்து மூக்காதண்ட அடிபட்டு கந்தட்டும். என்னடா நீக்கிற கரை மாதிரி
ஏன் நீக்குறக்காரங்க எப்படிதான் இருப்பாங்களா? அதோட பெருசா இருப்பாங்க. அவன் வளர்த்திருக்கான். எங்க அப்பா அதிகாலையில என்னை அழைத்தார். பாண்டி முனி வண்டி ஏன் மறிக்கிறேன் அட்ரா பேப்பை மேன அட்ரா கடப்பார முனியாண்டி குளி நோண்டி சென்றிங்கி போட்டாண்டி அவனை இழுத்துருவாடா. நான் எங்க ஒன்றி வளைக்கிறேன் கடப்பார முனின்னு கெடுத்து விட்டானே. எந்த ஊர்ல? அதி நலையில கடப்பார முனி தொங்கையில. தம்பி தம்பி இங்க வாவே. அவன் அறடா 2000 தரேன். ஒரு வரிக்கு எந்த கோடாங்கியாவது இவ்வளவு நேரம் அடிப்பானாடா கராடத்துக்கு அடிக்கிற மாதிரி. அண்ணே டுண்டு அவன் நிப்பாடிக்க. வாடி எடு எடு உடுக்கறா. அதி நலையில நம்ம கிளவி ஓடையில சாமி கோயில்ல இருந்த மணிய பாஜ தொழிக்க கிளவி போடா. நீ வாசிக்க வேணாடா. எந்த கிளவிடா உப்பு தம்பி கம்மா கண்ட முண்டை பொண்ணு வாக்காத இடமே இல்ல. கிழக்க மேற்க தெக்க வடக்க நான் படுக்க தெக்க சொல்லிட்டேன்டா. பூரா என் தம்பியை பூரா என்னைய பாடாப்படுத்துறேன். அன்னை கோமாளி கூட என் தம்பியை சிரிக்க ஒரே குத்தா இருக்கும். எங்க ஆத்தா உட்காந்து சிரி. ஏத்தா நீங்க 2 பேரும் போங்க நான் 5000 தர்றேன். என்ன சிரிக்கிற? பிள்ளையார் கோயில் மட்டும் சிரி. எனக்கு எங்கெங்கே எங்க அப்பா அம்மா பொண்ணு பார்த்தாங்க. சங்கு 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 தின்னக்க தின்னக்கத்தா மேக்குச்சி மயில மேகாத்து இல கதை ஒண்ணு. அக்கா தயவு செய்து சிரிக்காதுக்கா. சம்பளம் கொடுக்க மாட்டாருக்கா. என்னை அடிக்க வராருக்கா. காலைல சம்பளம் கொடுக்க மாட்டாரு. வார சீட்டு கட்டணும்க்கா. எங்க அப்பாட்ட போய் கேட்டேன். எப்பா சிரிக்காதப்பா பித்தாச்சு முடியிருப்பான்னு அவரும் வாயை பொத்தி பொத்தி சிரிக்கிறாரு என்னை பார்த்து பார்த்து. அவன் சிரிக்கல. ஊட ஒருத்தனை படுக்க போட்டு சிரிக்கிறவாரு. அவன் எந்திரிச்சு அரண்டு ஓட போனேன். காளியாத்த அடிச்சு போச்சு. அவன் ஒன்றும் கிடையாது. அவன் நகைச்சுவை பண்றானா. எங்க அப்பாட்ட கேட்டேன். என்ன கேட்டியா? கணேஷ் பையில மட்டும் கொடுப்பாங்க. பொண்ணு பாருங்க பாண்டேன். எங்க அப்பா சொன்னாரு எனக்கு 3 தான் இருக்கு. ஒரு சித்தியை ரெடி பண்றான். போடா வெண்ணமேன்னு வந்துட்டேன். மிஸ்டர் பாறக்கல்லு தவளை தங்கமே சொல்லுங்க. இருடா பாட தெரியாம தானே யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். வரி எழுதிட்டு வரட்டுமா? ஐயா நல்லா இருப்பா கருத்து போறாய்யாடா. உங்களை சிரிக்க வைக்கிறதுக்காக இப்ப பாருவேன். தம்பி அண்ணே மிஸ்டர் கம்மா உரல் ஈரோல உள்ள துணியை எடுத்துட்டு வாப்பா. 80 மீட்டர் உள்ள போய் மிஷினில் சுத்தி கிடக்கு. நாசமா போக. இது பெட்டக்ஸா சிமெண்ட் மூட ரோலராடா மச்சான். உங்களை பார்த்தா உளுந்த வடையே 70 திங்கிற மாதிரி இருக்கீங்க மச்சான். மச்சான் எவன் கூடிய கிடக்குன்னு நிற்கிற மச்சான். எங்கனையாவது செகனட்டில் பொம்பளை கிடைக்குமா? 2 விலை தாய் 3 விலை தாய் வத்துன மாடு வத்தாத மாடு இருக்குன்றே அவனுக்கு ஒன்றா மேல மச்சான். ஏதாவது இருக்கா மச்சியா? டைலாக் பேசு மச்சியா. மறந்துட்டியா? மைக்கை வேணா ஊர்னி கரையில் எடுத்து வச்சு பேசு. இங்கே கொண்டு வா. ஹலோ மச்சான், நீங்க பார்த்தா கோடீஸ்வரன் வீட்டு புள்ள மாதிரி இருக்கீங்க. ஏன் என்னை கொண்டு விட்டு அள்ளிட்டு போலாம் பார்க்குறியா? இல்லடா சொல்றது கேள்றா. சரிடா மச்சான், என்கிட்ட ஒரு குடும்ப குத்து விளக்கு இருக்குங்க. அப்போ அதை கொண்டு போய் அடகு வச்சுட்டு எனக்கு ஒரு கோட்டு வாங்கிட்டாங்க. இல்லை மச்சான், பொண்ணுங்க. பொண்ணா? நான் கூட பொண்ணை பார்த்தீங்கன்னா தங்க புஷ்பம் மாதிரியே இருக்கும். அப்போ நீங்களே உரச வேண்டியதானே? ஷோ அது என் தங்கச்சிப்பா. சரிப்பா மச்சான், இருந்தாலும் பேரு தாங்க தங்கம். என்கிட்ட சீர்வரிசை செய்யறதுக்கு என் கையில ஒண்ணும் இல்லை மச்சான். அப்போ நீ மண்டி ஓடுங்க மச்சான். மண்டி போட்டு என்னங்க பண்றது? சாமியை கும்பிடுங்க மச்சான். மச்சான், உங்க தங்கச்சி வந்திருக்காங்களா? வந்திருக்காங்க. என் தங்கச்சியை கட்டிக்க உங்களுக்கு சம்மதமா? பொண்ணே கிடைக்கல. நீங்க ஆள் பார்த்தா டெல்லி கிரு மாடு மாதிரியே இருக்கிய. பெருமையா இருக்கு. மணிக்கு 50 லிட்டர் கொடுப்பே எவ்வளோ மச்சான்?
உங்க முகமே கருப்பா இருந்தாலும் கரடி தாயத்து போக்கிற ஆள் மாதிரி இருக்கே. உங்க தங்கச்சி எப்படி இல்ல உங்க தங்கச்சி எப்படி சுமிதா மாதிரி இருக்கு மொட்டனாக்க மச்சான். மச்சான் மச்சான் உங்க தங்கச்சியை எழுதிட்டு வந்து அணைச்சி விட்டு போங்க. இந்த அணைச்சி விட்றேன். ஏய் குண்டா இருக்கவே பொய் சொல்ல மாட்டேன். ஏய் இருங்கப்பா, பொண்ணு வாக்கு பற்றி வர்றாங்க பொண்ணு வீட்டுக்காரங்க, அதுக்குள்ளே மண்ணெண்ணெய் ஊற்றி எரிச்சு விட்டு போயிடுவே போல. வெள்ளரிக்கா பிஞ்சு வெள்ளரிக்கா என்ன பார்க்காம போனாலே சந்திரிக்கா உள்ள காதலிக்க சின்ன ஓய அழகி எல்லாம் இல்ல சந்தன புயலா மன்மத புயலா அழுகா ஓ ஓ என்ற அந்த பானை என்னடா சாராயம் காய்ச்சற பானை மாதிரி தெரியுது. இருடா, அந்த காலத்தில் ஊரப்பானை ஓட்டு இதில் தானே காய்ச்சுவாங்க எங்கள் ஊரில். இல்லை மச்சான், நீங்கள் வெயிலில் களைச்சி வந்திருப்பீங்கன்னு என் தங்கச்சி மோர் கொண்டு வந்துருச்சு. இந்த பானை கூட எனக்கு தெரியல. இந்த பானையில் 2 அட்டைப்பூச்சி மாதிரி விரல் மட்டும் ஏற்கனவே என்கிட்ட பழகின விரல் மாதிரியே தெரியுது மச்சான். மச்சான் மச்சான் என் நெஞ்சில் கடப்பாரில் ஊற்றின வார்த்தை சேச்சி பக்கெட்லேயே அடிக்கிறது மாதிரி இருக்கடா. இல்லை மச்சான், நீங்கள் நல்லா என் தங்கச்சியை உத்து பாருங்க, அப்போ தெரியும். உங்கள் தங்கச்சி வாயால் என்னை ஒரு தடவை மச்சுன்னு கூப்பிட சொல்லுங்க. என்ன போச்சு? மச்சானு கூப்பிட சொல்ற பிரச்சனை. அப்போ மச்சானுக்கு கொடுப்பா தங்கச்சி. ஆமா நீங்க 2 அழகு அப்படியே பொறுக்கலை உங்க 2 பேத்துங்க. இப்போ பாருவே அந்த சாக்கோட அள்ளி கொண்டு போய் கம்மாயில ஓட போறேன் உங்க 2 பேத்தையும். டேமேஜ் மச்சான் இல்லை இருங்கடா, நான் ஒரு தூக்க வரிச்சியில் கேட்டு விட்டேன்னா மறுபடியும் கூப்பிட சொல்லுங்க. மறுபடியும் கூப்பிட்றா தங்கம். மச்சான் என்ன வேலிக்கிறவங்கள வெளியிருந்த உம்பளை மாதிரி கத்துது. அடே இன்னும் எப்படியோ கொல்ல பார்க்குறாங்கடா அல்லூர்ல. உங்க பேர் என்ன? பேரு டவுன் பஸ் கிட்டங் கட்டங். பேரு வைலா. வயலா ஒயிடாத்தான் போடுவியா வயலா? எனக்காக ஒரு பாட்டு பாடுறியா? நான் அப்படியே தண்ணியில் நீஞ்சணும்டா. பாட்டு பாடுறா. பாட்டு பாடவா? பாடுங்க. ராஜாவின் பார்வை ராணியின் பக்கம். தங்கச்சி எப்படி பாடுது? பொன்மாலை மயக்கம் பொன்மாலை மயக்கம் எந்தாடுது சொல். மச்சான் என் தங்கச்சி ஒயிலா எப்படி இருக்கு? கொஞ்ச நேரம் இருங்க மச்சான். அண்ணே பார்த்தாச்சா, நான் போகலாமா வீட்டுக்குள்ள? ஏண்டா தங்கச்சி ஏண்டா? இல்லை நான் வீட்டுக்குள்ளே போகிறேன். மாப்பிள்ளை பார்த்துட்டாங்கன்னா என்னை விடு, ஆளை விடு. இருடா, மாப்பிள்ளை இப்போதான்டா உன்னை நல்லா உத்து பார்க்குறாரு. ரோட்டில் நான் நடந்து போகும்போது எத்தனை பேர் எனக்கு லவ் சொன்னவங்களாம். நீ அறுவடுத்து 60 பேர் லவ் லெட்டர் கொடுத்துருக்காங்க என் தங்கச்சிக்கு. அதை வச்சு என்ன எடைக்கு போட்டு பேச்சு 30 பேரை நீ அறுவாட்டை வெட்டியிருக்க. உங்களுக்கு நான் பொண்ணு தரேன்னா அது எவ்வளோ பெரிய விஷயம். எத்தனை பேர் நான் காலேஜில் படிக்கும்போது கால் சீட்டு கொடுத்தாங்க. காலை கொடுத்தாங்களா கையை கொடுத்தாங்களா? அந்த மஞ்சோட்டு மாட்டு தடத்தை மூடுத்தா, அதை மூடு. அது 2 என்னமோ போண்டா முக்கு ரோட்டில் போட்டு உப்புனது மாதிரி மயிர் மகளை. அண்ணே மாப்பிள்ளைட்ட ஒழுக்கம் இல்லை, எதை பார்க்குறாருன்னு பாருங்க. உங்கள் தங்கச்சி 60 பேர் லவ் லெட்டர் கொடுத்துருக்காங்க. கிட்டதில் இப்பயே கல்யாணத்துக்கு முதல்ல போக சொல்கிறேன் அண்ணன். இல்லைடா தங்கச்சி, அதுக்கு 700 சேர்த்து பேசி டேய் ஒரு மனச்சாட்சி வேணாமடா. கம்மா தண்ணிக்கிற தூக்கி போட்ட நல்லாம்பு மிதந்தது மாதிரி இருக்க மண்டையும் அதுங்க. இவன் அழகி 60 பேராடா. ஆனால் அவ்வளவுலாம் என்னை கஷ்டப்பட்டு வளர்த்து என் மேனியை இது பண்ணுறதுக்காக என்னென்னமோ கிரிமெல்லாம் வாங்கி கொடுத்து என் மேல போட்டு பாசமாடா. பழங்கள் என்னென்ன வாங்கி கொடுத்த எனக்கு. வாங்கி கொடுத்து இப்படி ஒரு மனச்சாட்சி இல்லாமல் இப்படி ஒரு அழகான கிளியை வளர்த்து இப்படி ஒரு குரங்கு கையில் ஒப்படைக்கிறையே.
கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லையா அண்ணன்? ஏண்டா அதுக்கு நீ இந்த குரங்கு கையில் இந்த நல்ல மூஞ்சியை பாரு, குரங்கு பைய கையில் என்னை பாங்கணத்தில் தள்ளி விட்டுருக்கலாமே. அழுவாதடா மிஸ்டர் வடக்கு வார்த்தை செவரு மச்சான். வாங்க மிஸ்டர் அண்டாத்தூர், அடிக்க மாட்டேன், உங்களை மன்னிச்சு விட்டுரு. அண்ணன் போயிட்டு வரவா? வயலா இங்க வாங்க, உறுத்திக்கிட்டே ஒரு டைலாக் மட்டும் உறுத்திக்கிட்டே இருக்கீங்க. சிரிச்சு கூப்பிட்டாலும் நான் அவன் பக்கத்தில் வரையில அப்படியே பசவசன் இருந்தா கிரீமை தடவி வைக்கிறோம். இங்க வா, ஏய் அந்த குருண மந்த மண்டையை எழுதுடா. தங்கச்சி எல்லாம் சரி, 60 பேர் உங்களை லவ் சொன்னாங்க, லவ் லெட்டர் கொடுத்தாங்க, கம்பு கொட்டை கொடுத்தாங்கன்னு. இதில் யாரு இருங்க கடைசி டைலாக் பேசுனீங்களா மேடம்? இல்லை யாரு கிளி யாரு குரங்கு? இது கூட தெரியலையா? நல்லா உன் கண்ணாடியை பாரு. நான் தான் கிளி, நீ தான் குரங்கு. அடே குடும்பத்தோட கண்டனர் லாரியை வர சொல்லி தண்ணியை ஊற்றி அடிச்சு போடுவேன். போடா அப்பா சாமி வேணாம்ட்டார் பாரு, நான் போயிட்டு வரேன். இப்படி ஒரு மாப்பிள்ளைக்கு வாங்க போறதுக்காண்டி உன்னை கட்டினா என்னன்னு சிராக்ஸ் எடுக்க போயிருக்கேன். தம்பி கொண்டாப்பா, எதுக்கு உருவிட்டு வர்ற? உங்க அப்பனுக்கு கொடுக்கவா? ஆத்தா எனக்கு ப்ரெஷர் அதிகம். பரவாயில்ல, மயிர் நல்லா கரையாம்புத்து விடிஞ்சது மாதிரி உன் மயிர். நீ அண்ணன் சொல்லுக்காக நான் உனக்கு கழுத்தை நீட்டுறேன். நீ கழுத்தை நீட்ட தங்கச்சி மச்சான் மயங்க மாட்டிக்கிறாப்புல. மச்சானுக்கு இங்கிலீஷ் முத்தத்தை கொடுத்து கரெக்ட் பண்ணிரு. நீ கட்டிப்படி, நான் கொடுக்குறேன். அடே வெட்டியே உரியும் போங்கடா. தங்கச்சி ஊருக்கார வாங்க. தங்கச்சி தம்பி அவனை பூச்சி மருந்து அவனா. ஜெயா ஏ வாடா தங்கம். என்ன நடக்குது இங்க? எனக்கு ஒன்றும் புரியல. இந்த ஊரே சிரிக்குதுன்னு உனக்கு மகிழ்ச்சியா இருக்கும். ஆமா, அந்த அளவுக்கு நீங்க சந்தோஷமா இருக்கீங்க, என்னால தானே. உனக்கு நான் துரோகம் பண்ணிட்டேன். ஐயா, கனவுல கூட நீங்க அப்படிலாம் பண்ண மாட்டீங்க. எனக்கு கலவம் சூத்தியம்பட்டியில் ஏதாவது விசேஷத்துக்கு ஏதாவது தேவைக்கு நீ போகும்போது எல்லாரும் சொல்லுவாங்க, அந்த பொம்பளை ஆளுகள்லாம் என்ன சொல்லுவாங்க? பப்புன்னு போடுவாரே ஒரு செவத்தவர் எம்கேஆர் அவருடைய இளையவடியான்னு உன்னைய பொம்பளை ஊரம் சொல்லுவாங்க. சரி, நீ இளையதாரம் இளையவடியா. அதுக்கே அழுகுறீங்க? யாரு மாமா அந்த கேள்ட்டு முண்டை? நாக்க ஒட்ட புடிச்சு அறுத்து போடுவேன். ஐயோ, நீ பார்த்தா சிரிப்பு சிரிப்பு வரும், சிரிப்பு வரும். யார் மாமா அந்த ஆண்டி? அதான் எது அக்காவா? இதுவா? கிளவி மாதிரி இருக்குது, இதை போய் அக்கா அது நேத்து ஆர்லிஸ்ல இதை சாப்பிட்டுருச்சு. எனக்கு தெரிஞ்சு போச்சு. நான் வீட்டு வேலை பார்க்க முடியும்னு இந்த கிளவிய ஆயமா வேலைக்கு தானே வச்சிருக்கீங்க. ஓடி என்னட்ட முண்டை காலு பட்டுச்சுங்க. எங்க மிதிக்கிறா? ஏண்டி தட்டுவானி சிரிக்கி யாரே மிதிக்கிற? யாரு? நீ எல்லாம் பொம்பளையாடி மொத. அம்மா என்ன பார்த்தா பொம்பளையா தெரியுமா? மூஞ்சிய மொத கண்ணாடில பாத்துறியா? எல்லா நாளுக்கு அடுக்கு புள்ளா நாள். அவ என்ன சொல்றா? என்ன சொன்னா அவ? அந்த முண்டைய கட்டி பிடிச்சு நம்ம அரிக்குது. அதான் எனக்கு அரிக்குது. உன்னைய கட்டி பிடிச்சு எனக்கு அரிக்கும். ஏண்டி எங்க போன மாரியாத்தா என்னை வந்து ஏறாத்தாங்கற மாதிரி பேசுற? உனக்கு ஊர்ல புருஷனே கிடைக்கல. உனக்கு ஊர்ல புருஷன் கிடைக்கல. ஏன் புருஷன் உனக்கு கிடைச்சானா? நீ வெச்சுக்க. ஐயோ தங்கச்சி ஒயிலா கோவப்படாதடா. இப்படி அடுத்த புருஷனுக்கு ஆசை பண்ணுங்க. ஐயோ தங்கச்சி ஒயிலா நீ புருஷனுக்கு கேக்குறா போவ. ஏண்டி இது என்னடி புது வியாதியா இருக்கு நம்ம புருஷனுக்கு? நீ ஏன்டா அவசாரி பேல ஆடுற? ஏய், என் புருஷன் அவசாரி பேல சொன்னா நாக்க எடுத்து நரிக்க முடியாது. நீ அவசாரி பேலම ஒழுக்கம் ஏன் தாண்ட போய் இருக்கும்போது உனக்கு தெரியலையா? உலகத்துல லம்பாடி பேடியாவே. யாரு? ஐயோ தங்கச்சி கோவப்படாத. ஐயோ ஒயிலா அவ என் புருஷனை ஏன் முன்னாடி என்னென்ன வார்த்தை பேசுறா? எந்த காட்டு சிரிக்க நீ என்ன அவசர? ஐயோ ஒயிலா ஏன் முன்னாடி அவளை என்ன வாட்டுறீங்க நீங்க? தங்கச்சி ஒயிலா அதுவும் கையிலே அவுத்து. தங்கச்சி புருஷனுக்கு எங்கம்மா போவ? ஏண்டி செங்கக்கல் தேவடியா? இங்க வாடி மொத. நோ அருகம்புல் டச். அவ என்ன மையோ தலை
ஊத்தி தோசைக்கல்ல வச்சுட்டான். கண்ண கரேன்னு இருக்குது. இதையா போய் ரசிச்சு பார்த்துக்கிட்டு இருந்தீங்க? உனக்கு என்னையா குறை வச்சேன் நானு? குறை இருந்தது போயிடுச்சு. அது குறைய என்னத்த உரைய வச்சியே சிறைய வச்சு அழகா பார்த்துட்டு டவுன் பஸ்ல போற டிரைவர் கூட வீட்டுக்குள்ள கீரை விடுறேன். கீரையை விடுறாரா? அடி போடி டிவி ஃபுல் மண்டையில வரத்தலா இல்லையா? இங்க வா, உனக்கு மச்சான் என்னமோ என் தங்கச்சி இங்க வா, சொல்லுவாங்க உனக்கு மச்சான். இருக்கா? தங்கச்சி மசுரை புடுங்க வருது. ஏங்க ஏங்க ஐயோ எனக்கு படபடன்னு வருது. இவகிட்ட என்ன இருக்குன்னு இவளை பார்த்து நீங்க விரும்புனீங்க. போதும் முத்தா, ஸ்டாம்பு குத்துறது போதும் தட்டுவாடி முத்தா. சிரிக்கி எச்சி தெரிக்குது. ஐயோ உனக்கு படபடன்னு வருது. சண்டை ஓடாதீங்க. ஐயோ இந்த பிள்ளை மயக்க போட்டு கீழே விழுக போதே. என்ன ஏண்டா கொல்ல பாக்குற? ஏண்டா குந்தாணி பேர் நான் அப்பவே மாட்டேன்னு சொன்னேடா. தங்கச்சி ஒயிலா அழுவாதடா. கீழே இறக்கி விடு. உன்னை பார்த்தா ஆம்பளைக்கு மூடே வராத போத. ஏன் மூடு வராது? பாவாடை இல்லாம செஸ் போட தூக்கி. இதோட எந்த ஆம்பளைக்கு பொம்பளை ஆசையே வராது. என்னடி கருமம் அது? கண்ண கரைன்னு கருவட்ட மாதிரி கிடக்குது. தங்கச்சி பொம்பளையா? மரியாதையா சொல்றேன், என் புருஷன் விட்டு ஓடி போயிரு. நீ தங்கச்சி ஓடி போயிரு சொல்றேன். வா வெண்ணிலா உன்னை தானே வானம் தேடுதே. நல்லா மிதிங்க. நறுக்குன்னு மிதிங்க. முடிஞ்சா அத மூடி தொழல. முகம் பார்க்க நானும் முடியாமல் நீயும் சிறை போட்டு உள்ளே மறைத்தானே பாவம். ஒரு முறையிலும் திருமுகம் காடும் எனக்கு அது போதும். கலண்டு கீழே விழுவ. வரதர வேண்டும். ஐயோ தங்கச்சி எப்பா காக்கா பறந்து போயிருக்குப்பா. எனக்கு தெரியும் நீ இந்த ஆட்டம். ஐயோ தங்கச்சி ஒயிலா உன்னை பார்த்து ஊரே சிரிக்குதேம்மா. என்ன பாப்பா பறந்து போயிருச்சு? நீ ஆடும் போது தெரியும் ஆட்டக்காரி. ஒட்டு மசாலா வச்சுதான் ஆட்டிக்கிட்டு இருக்கியா? ஆடுகாலி முண்டை முகரைய பாரு முகரைய. ஏன் மாமா? கண்ணு திணி வவா மண்டை மாதிரி இருக்கும். மண்டை இங்கே பாரு. சீ கருமோ. மூஞ்சிய பாருங்கய்யா. இப்படி பொண்டாட்டி இருந்தா எவனாவது வீட்டுக்கு போவான். அப்புறம் எதுக்கே கல்யாணம் பண்ண அவள? என்ன சொல்றியா? அதையும் வச்சு பழத்திருக்காரு எங்க அப்பச்சி. அதை காண்டி நான் என்ன குறைஞ்சு வரேன். கொண்டையில மல்லிகை போச்சுருக்குல்ல, அதான் நீங்க 2 பேரும் போறதுனால கொலை விழுந்து போகுது. ஏன் அந்த என்னத்த அப்படி மூடிக்கிட்டு சிரிக்கிற? ஐயோ படுத்துருச்சு. அந்த அது நானும் அக்கால இருந்துச்சு ஒரே மாதிரி. ஏய் அது அழகா கொண்டு மூஞ்சிய காமித்தா வர சொல்லு. அப்பவே ஆமா அதுதான். நீ பிள்ளைய போட்டு என்ன பண்ற? ஏ ஆமாடி. நீ அதை பத்தி ஏ உங்க அக்காவாடி? ஆமா எங்க அக்கா என் கூட பிறந்தது. எங்க அக்கா என் கூட பிறந்தது. அதனால தங்கச்சி பறைய விரட்டுவான். ஒரே விரட்டு. ஆலோலம் ஆலோலம் சோ ஆலோலமே. ஆளுக்கு ஒரு பக்கம் 2 பறைய விரட்டுவோம். தகுந்த மரியாதை கொடுத்து என்னிட்டு வந்து சொல்லணும். சோ